மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைக்கு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைக்கு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நாட்டுக்கோழி குஞ்சுகள் பராமரிப்பு குறித்து விளக்குகிறார் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி குமரவேல் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. மண்புழு உரம் தயாரிப்பு குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் கிராம வேளாண்மையாளர் திருமதி எம் ராஜேஸ்வரி அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் வரகு. இன்றைய தகவல் நேரத்தில் கோடை காலத்தில் எருமை மாடுகளை பராமரிக்கும் முறைகள், இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மண்புழு உரமானது அசிட்டோபாக்டர், அசோஸ்பைரிலம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியாக்கள் போன்ற நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி காற்றில் இருக்கும் தழைச்சத்தை மண்புழு உரத்தில் நிலைநிறுத்தி பயிர்களுக்கு வேண்டிய வளர்ச்சி ஊக்கிகளை சுரந்து பயிர் வளர்ச்சிக்கு பெருமளவில் உதவி புரிகின்றது. அந்த வகையில் மண்புழு உரம் தயாரிப்பு குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் கிராம வேளாண்மையாளர் திருமதி எம் ராஜேஸ்வரி அவர்கள் தரும் செய்திகள். உழவர்களின் நண்பேண்டா மண்புழு மண்புழு மண்புழு, பயிர்களின் தோழண்டா மண்புழு மண்புழு மண்புழு, ஊந்து செல்லும் அழகண்டா மண்ண காக்க பொருந்தாண்டா, ஊந்து செல்லும் அழகண்டா மண்ண காக்க பொருந்தாண்டா, எலும்பில்லாத மாவீர இவனை போல யாரும் இல்ல, கலப்பையும் ஏறும் இல்லாம நிலத்தை உழுற செல்லப்புள்ள, கலப்பையும் ஏறும் இல்லாம நிலத்தை உடுற செல்ல பிள்ளை, உழவர்களின் நண்பேண்டா மண்புழு மண்புழு மண்புழு, பயிர்களின் தோழண்டா மண்புழு மண்புழு மண்புழு. எங்கள் கிட்ட இருக்கிற 35 மாடு, கறா மாடு இதெல்லாமே சேர்த்து இது இருக்கிற அந்த சாணி இதெல்லாத்தையும் எடுத்து நாங்கள் அதை வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் எங்கள் உழவர் பயிற்சி மையத்தில் கிளாஸை அட்டன் பண்ணோம். நிறையா கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து அவங்க சொல்லி கொடுத்த அந்த இதெல்லாம் வந்து எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுபடி நாங்கள் இங்கே வந்து
ஒரு 10க்கு 4ன்ற ஒரு இதில் வந்து தொட்டி அமைச்சு அதில் வந்து நாங்கள் அது கீழே வந்து ஒரு தேங்காய் நாரோட இதெல்லாம் போட்டு அதுக்கு மேலே அந்த இலையோட காஞ்ச இலையோட கழிவுகளெல்லாம் போட்டு அதுக்கு மேலே அந்த சாணியோட இது 15 நாள் ஒரு சூடு அடங்குற அளவுக்கு ஒரு 15 நாள் 20 நாள் ஆன சாணியை எடுத்து போட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு ஒரு இதுக்கப்புறம் கொஞ்சம் புழு ஒரு கிலோ ஒரு இதுக்கு 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி புழு விட்டு அது ஒரு உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு 45 நாள் ஆகும். 90 நாளில் நம்ம அதை வெர்மி கம்போஸ்ட் உரத்தை நம்ம எடுத்துடலாம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம செடி இதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே நம்ம போட்டு அதை உரம் நல்லா வர்றதுக்கு யூஸ் ஆகுது. நாங்கள் இங்கே வந்து அதை எடுத்து அதை வேலைக்காரங்களை வச்சு அதை சலித்து நாங்கள் சென்னைக்கு நாங்கள் எல்லா இதையும் நம்ம மொத்தமாக நாங்கள் அனுப்பிச்சிடுறோம் அங்கே இது பண்ணி சென்னைக்கு. அதனால இப்போ எல்லா இதுவும் அந்த எதுவும் வேஸ்ட் ஆகாமல் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது. இப்போ அந்த 10க்கு 4ன்ற அளவு தொட்டியில் வந்து கீழே அந்த இதெல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த நார் இந்த இலையோட கழிவுகள் இதெல்லாம் போட்டு அதுக்கு மேலே அந்த சாணியை போட்டுட்டு புழு போட்டு நம்ம விட்டுட்டு அது கொஞ்சம் இதானோடனே 3 நாளைக்கு தினமும் அதை காலை மாலை 2 வேளையுமே தண்ணி விட்டுன்னு இருக்கணும். விட்டு இருந்துட்டு அப்புறம் அது கொஞ்சம் ஈரம் இருக்கிற 30% ஈரம் அதில் இருக்கணும். அப்புறம் அந்த இதை வந்து சாணியோட அந்த இதெல்லாம் மண்புழு சாப்பிட்டா அதோட கழிவுகளெல்லாம் மேலே வந்து அது பூத்த மாதிரி ஒரு வரும். அந்த டைமில் நம்ம அதை எடுத்து நம்ம அதை இது பண்ணி வச்சுக்கலாம். அதோட இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்து கொஞ்சம் தண்ணி விடாமல் கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா அது எடுக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அது எப்படியும் அந்த இது வந்து ஈரம் இருந்துகிட்டே இருக்கணும். எப்போவுமே அந்த இதில் வந்து ஈரம் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த இதை வந்து ஒரு கலரி விட்டு அந்த இதெல்லாம் போடணும். நிழலில் இருக்கணும். 2வது வந்து ஷெட்டு வந்து கொஞ்சம் அந்த இதை வந்து நாங்கள் இதில் போட்டிருக்கிற மாதிரி இருக்கணும். அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கு பராமரிப்பு நடந்துட்டு இருக்கணும். அதை 10க்கு 4 இருக்கிறதுல வந்து கரெக்டாக அந்த இதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது எங்களுக்கு. உடற்பயிற்சி மூலமா நாங்கள் இதனால் போனனால நாங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான சான்ஸ் எங்களுக்கு நிறையா கிடச்சதுனால. மேலும் விவரம் பெற எம் ராஜேஸ்வரி அவர்களை 09994251523 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தற்போது நிலவும் பருவநிலையில் மல்லிகையில் மொட்டு துளைப்பான் தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மொட்டுகளை புழுக்களுடன் சேகரித்து அழிக்கலாம். மேலும் விளக்குப்பொறி அமைத்து அந்த பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். வேப்பங்கொட்டை வடிநீர் 5% தெளிக்கலாம் அல்லது 1 லிட்டர் தண்ணீரில் 2 மில்லி மாலத்தியான் கலந்து தெளிக்கலாம். தற்போது நிலவும் சூழ்நிலையை பயன்படுத்தி முருங்கையில் நல்ல விளைச்சல் பெற செடி ஒன்றிற்கு 45 கிராம் தழைச்சத்து, 16 கிராம் மணிச்சத்து, 30 கிராம் சாம்பல் சத்து ஆகியவற்றை விதைத்த 3வது மாதத்தில் இட்டு நீர் பாய்ச்ச வேண்டும். மேலும் 6வது மாதத்தில் தழைச்சத்து மட்டும் ஒரு செடிக்கு 45 கிராம் என்ற அளவில் இட வேண்டும். தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக கத்தரி பயிரில் பழுப்பு தத்துப்பூச்சியின் தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. நோய் தாக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி அப்புறப்படுத்த வேண்டும். கத்தரி நடவுக்கு முன்பு 0.2% கார்போஃபியூரான் 50 STD கரைசலின் நாற்றுகளின் வேர்களை நினைத்து நடவு செய்ய வேண்டும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் வரகு. பயிரிட ஏற்ற பருவம். வரகு பயிரை ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் பயிர் செய்யலாம். பயிரிட ஏற்ற ரகம் கோ3. பயிரிட ஏற்ற இடைவெளி. நேரடி விதைப்பில் செடிகளுக்கு இடையே 10 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். உர நிர்வாகம். 1 ஏக்கருக்கு 12.5 டன் தொழு உரமும் 44 கிலோ தழைச்சத்தும் 22 கிலோ மணிச்சத்தும் அடி உரமாக இட வேண்டும். களை எடுத்தல். விதைத்த 15வது நாளிலும் 40வது நாளிலும் 2 முறை களை எடுக்க வேண்டும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் கோடை காலத்தில் எருமை மாடுகளை பராமரிக்கும் முறைகள். இந்திய நாட்டின் கிராமப்புற பொருளாதாரம் கால்நடை வளர்ப்பையே பெரிதும் சார்ந்துள்ளது. கிராமப்புறத்தில் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகள் பால் உற்பத்திக்கு எருமைகளையே பெருமளவில் நம்பியுள்ளனர். நமது நாட்டில் உற்பத்தியாகும் பாலில் 50% மேல்
எருமைகளிடமிருந்துதான் கிடைக்கிறது. ஆகவே எருமை மாடுகளின் பராமரிப்பு மிகவும் இன்றியமையாததாகும். கோடை காலங்களில் எருமைகளுக்கு கூடுதல் இடவசதி ஏற்படுத்தி தர வேண்டும். கோடை காலத்தில் நல்ல காற்றோட்ட வசதிக்காக உயரமான மற்றும் படர்ந்து நிழல் தரும் வேம்பு, முருங்கை, வாகை, புங்கை போன்றவற்றை கொட்டகையினை சுற்றி அமைத்து வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்கலாம். கொட்டகை நீளவாக்கில் கிழக்கு மேற்காக அமைப்பதால் நேரடியாக வெப்பம் பக்கவாட்டில் விழுவதை தவிர்க்கலாம். கோடை காலத்தில் எருமைகளின் உடலின் மேல் தினமும் 3 முதல் 4 முறை 3 நிமிட நேரத்திற்கு நீர் தெளிப்பான்கள் மூலம் நீரை தெளிப்பதனால் உடலின் வெப்பத்தை குறைக்கலாம். எருமை மாடுகளை வெப்பம் அதிகம் உள்ள நேரங்களில் மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது. பசுந்தீவனத்தில் உள்ள சத்துக்கள் நல்ல செரிமான தன்மை கொண்டவை. ஆகையால் பசுந்தீவனத்துடன் உட்கொள்ளும் வைக்கோல் போன்ற உலர் தீவனங்களின் செரிமானமும் அதிகரிக்கும். குடிப்பதற்கு போதுமான அளவு குளிர்ந்த நீராக எருமை மாடுகளுக்கு கோடை காலங்களில் கொடுக்க வேண்டும். கோடை காலங்களில் பசுந்தீவன பற்றாக்குறையை போக்க அறுவடைக்கு பின் கிடைக்கின்ற வைக்கோல் மற்றும் சோளத்தட்டு போன்றவற்றை உப்பு கரைசல் மற்றும் வெள்ள கரைசலை கொண்டு ஊட்டமேற்றி சத்துள்ள பயிர் கழிவுகளாக கொடுக்கலாம். கோடை காலத்தில் எருமை மாடுகளுக்கு கோமாரி நோய் மற்றும் அடைப்பான், அம்மை நோய் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. கோமாரி நோய்க்கு ஆண்டிற்கு 2 முறை தடுப்பூசி போடுவதன் மூலம் நோய் வராமல் தடுக்கலாம். நோய் கண்ட கால்நடைகளை தனியாக பிரித்து பராமரிக்க வேண்டும். மேலும் நோய் கண்ட தொழுவத்திலிருந்து எடுக்கப்படும் புல் மற்றும் வைக்கோல் போன்றவற்றை எரித்துவிட்டு தொழுவத்தை கிருமி நாசினியை கொண்டு சுத்தம் செய்வதன் மூலம் கோடை காலங்களில் எருமை மாடுகளுக்கு நோய் வராமல் தடுக்கலாம். ஆகவே விவசாய பெருமக்கள் கோடை காலத்தில் சிறந்த கொட்டகை மற்றும் பண்ணை பராமரிப்பு, தீவன பராமரிப்பு மற்றும் நோய் தடுப்பு முறையை கையாளுவதன் மூலம் கோடைக்கால வெப்பத்தின் தாக்குதலால் ஏற்படும் பொருளாதார இழப்பை தவிர்த்து லாபம் அடையலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். குவிண்டாலுக்கு சோளம் சிவப்பு திருமங்கலத்தில் குறைந்தபட்சமாக 3000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 3400 ரூபாய்க்கும், மக்காசோளம் மஞ்சள் ராஜபாளையத்தில் குறைந்தபட்சமாக 1300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், விருதாச்சலத்தில் 1429 1635 ரூபாய்க்கும், நெல் சோனா அம்மூரில் குறைந்தபட்சமாக 1744 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2079 ரூபாய்க்கும், மதுரையில் குறைந்தபட்சமாக 2300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2400 ரூபாய்க்கும், நெல் கல்ச்சர் அருப்புக்கோட்டையில் 1480 1520 ரூபாய்க்கும், நெல் PPT பழனியில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2000 ரூபாய்க்கும், ஒரத்தநாட்டில் குறைந்தபட்சமாக 1965 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2000 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் 3200 4000 ரூபாய்க்கும், கள்ளக்குறிச்சியில் 2199 2786 ரூபாய்க்கும், பருத்தி MCU 5 வடமதுரையில் குறைந்தபட்சமாக 4050 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4400 ரூபாய்க்கும், உசிலம்பட்டியில் 3850 4050 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் கடலூரில் குறைந்தபட்சமாக 5499 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5599 ரூபாய்க்கும், திண்டுக்கல்லில் குறைந்தபட்சமாக 4150 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4500 ரூபாய்க்கும், எள்கருப்பு மேலூரில் 5000 6000 ரூபாய்க்கும், மஞ்சள் கிழங்கு பெருந்துறையில் 6043 6916 ரூபாய்க்கும், திருச்செங்கோட்டில் 5726
7,607 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 17 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 7 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 85 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 19 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 38 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் 1 6 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 28 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கர்ணிக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 40 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 28 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. பீன்ஸ் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கீரைகள் கட்டு 1 5 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டு 1 10 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1 25 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 8 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 150 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 150 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 160 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 60 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களான புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 37.1 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 27.9 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 47.5%, காற்றின் வேகம் மணிக்கு 3.6 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 23.3%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31.7 டிகிரி செல்சியஸாகவும், சூரிய கதிர்வீச்சு 524 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 955.9 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0.3 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த வேளாண் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். நன்னே
நாட்டுக்கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பை போலவே பண்ணையாளர்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டித் தருகிறது. கோழி மற்றும் கோழி குஞ்சுகளுக்கு தீவன பராமரிப்பு, கொட்டகை பராமரிப்பு மற்றும் நோய் பராமரிப்பு செய்தால் மட்டுமே பண்ணையாளர்கள் நல்ல லாபத்தை பெற முடியும். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நாட்டுக்கோழி குஞ்சுகள் பராமரிப்பு குறித்து விளக்குகிறார் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி. குமரவேல் அவர்கள். குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்பந்தமான பயிற்சிகளை வந்துட்டு பண்ணையாளர்களுக்கு கொடுத்துட்டு வருகிறோம். இப்போ அதிகப்படியான பண்ணையாளர் வந்துட்டு நாட்டுக்கோழி வளர்ப்பை வணிக ரீதியாக எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க. எதனால் அப்படின்னா நம்ம புறக்கோடியில் வளர்த்துட்டு இருக்க நாட்டுக்கோழிகளை இப்போ நாட்டுக்கோழிகளுடைய தேவை அதிகரித்து வருவதனால இப்போ வணிக ரீதியிலாக பண்ணையில் வளர்க்கக்கூடிய அளவுக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பு வளர்ந்து வந்துருக்குது. இப்போ புறக்கடையில் வளர்க்குறப்ப தாய்க்கோழிகளுக்கு குஞ்சுகள் வந்துட்டு இருக்கும். இதில் குஞ்சுகளுடைய பராமரிப்பு ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க மாட்டோம். அதே சமயத்தில் வணிக ரீதியில் வளர்க்குறப்ப கோழிகளுடைய குஞ்சு பராமரிப்பு வந்துட்டு ரொம்ப முக்கியமானதாக கவனிக்க வேண்டியது இருக்குது. எதனால் அப்படின்னா இந்த சீதோஷ நிலைக்கு ஏற்றவாறு கோழி குஞ்சுகளுடைய பராமரிப்பு முறை வந்துட்டு இருக்கணும். எப்படி ஒரு தாய்க்கோழி வந்துட்டு அதனுடைய கோழி குஞ்சுகளை பராமரித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கையில் முளைச்சதுக்கப்புறம் வெளியில் விட்டு வளர்க்குறோம், அதே மாதிரி இப்போ வணிக ரீதியில் வளர்க்குறப்ப கோழி குஞ்சுகளை வந்துட்டு நம்மளுடைய ஹேச்சரியில் குஞ்சு பறிப்பான்லேருந்து டைரெக்டாக நம்ம வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறோம். அப்படிங்கிறப்போ ஒரு 200 குஞ்சோ இல்லை 500 குஞ்சுகளை வந்துட்டு வணிக ரீதியாக வளர்க்குறோம். அப்படிங்கிற அதுக்கு தேவையான செயற்கை முறையில் வெப்பம் வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு கொடுக்கணும். இந்த செயற்கை முறையில் வெப்பம் கொடுக்கறது தான் வந்துட்டு நம்மளுடைய ப்ரூடிங் மெத்தடு, அப்படியே அடைகாப்பான் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். அப்போ தான் வந்துட்டு அந்த கோழியோட இழப்பு வந்துட்டு வெகுவாக குறையும். நாட்டுக்கோழி வளர்ப்பிலே வந்துட்டு இந்த கோழி குஞ்சுகளுடைய பராமரிப்பு ரொம்ப முக்கியமாக வந்துட்டு கவனிக்கப்பட வேண்டும். அதனுடைய முக்கியமாக வந்துட்டு ஒரு 3-4 மாதம் வளர்க்குறோம், அதில் ஒரு 100 கோழியில் வந்துட்டு 5 கோழி இறக்குது அப்படின்னா அது வாரத்திலே வந்துட்டு அதிகப்படியான கோழிகள் வந்துட்டு இறப்பு இருக்கும். அப்படிங்கிறப்ப எதனால் இறப்பு அப்படின்னா சரியான முறையில் நம்ம அந்த ப்ரூடிங் மெத்தடை பராமரிக்கிறனாலே வந்துட்டு அதிகப்படியான இறப்பு வந்துட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப அதிக கவனம் செலுத்த வேண்டியது இந்த குஞ்சுகளுடைய பராமரிப்பு முறை. அது எந்த மாதிரி பராமரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செயற்கையான முறையில் நம்ம வெப்பம் கொடுக்கணும். இதுக்கு செயற்கையான முறையில் கொடுக்கறதுக்காக நம்ம இந்த மாதிரி மின்சார பல்பு வந்துட்டு உபயோகிக்கலாம். ஒரு கோழி குஞ்சுக்கு 1 வாட்ஸ் அப்படிங்கிற எண்ணிக்கையில் வந்துட்டு கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி அடைகாப்பானை வந்து நம்ம தயார்படுத்தணும். கோழி குஞ்சுகள் நம்ம பண்ணைகளுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு 5லேருந்து 6 அடி விட்டமுள்ள ஒரு இந்த மாதிரி ஒரு தகரத்திலான ஆன அலுமினிய தகரத்திலான ஆன ஒரு ரவுண்டான வட்ட வடிவில் வந்துட்டு ப்ரூடர் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏற்படுத்தணும். அதுக்கு கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எது மாதிரினா ஒரு நெல் உமி அப்படிங்கிற வந்துட்டு ஆழ்குளமாக வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம். முதல் 2 நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆழ்குளத்துக்கு மேலே நம்மளுடைய பேப்பரை வந்துட்டு போட்டுவிட்டு அதுக்கு மேலே அதுக்கு தேவையான தீவனத்தை வந்துட்டு நம்ம போடுவோம். தீவனம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி கோழி குஞ்சுகளுக்கான தீவனத்தை வந்துட்டு நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தண்ணீர் வைப்பான், சிக் ட்ரிங்கர்ஸில் வந்துட்டு தண்ணீர் வைக்கணும். 50 கோழி குஞ்சுகளுக்கு ஒரு சிக் ட்ரிங்கர்ஸ் வச்சாலே போதுமானது. இப்போ 100 குஞ்சுகள் வைக்கணும்னா 2 சிக் ட்ரிங்கர்ஸ் வந்துட்டு வைக்கணும். அதே மாதிரி தீவனத்துக்கு தேவையான இது மாதிரி தட்டுகளில் வந்துட்டு வைக்கிறது ஒரு வாரத்தில் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக வந்துட்டு அது தீவனத்தை எடுத்துக்கும். இது மாதிரி சரியான முறையில் தண்ணி குடிக்க வைக்கிறது, அதே மாதிரி தீவனம் வைக்கிறது, இது கூடவே வந்துட்டு சரியான வெப்பத்தை வந்துட்டு கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். நாட்டுக்கோழி குஞ்சுகள் உற்பத்தியில் இந்த கோழி குஞ்சுகளுடைய பராமரிப்பு ரொம்ப முக்கியமானதாகன்னு சொன்னேன். அதுக்கு தேவையான வெப்பத்தை வந்து செயற்கை முறையில் கொடுக்கணும்னு சொன்னேன். இந்த செயற்கை முறையில் கொடுக்கறதுக்கு முக்கியமானது வந்துட்டு என்னென்னா இந்த மாதிரி மின்சார பல்பை வந்துட்டு பயன்படுத்தலாம். மின்சார பல்பு எவ்வளோ பயன்படுத்தினா ஒரு கோழி குஞ்சுக்கு 1 வாட்ஸ் அப்படிங்கிற எண்ணிக்கையில் வந்துட்டு பயன்படுத்தலாம். அதை இப்போ ஒரு 100 குஞ்சு வளர்க்குறோம் அப்படின்னா 100 வாட்ஸ் பல்பை ஒரு பல்பாக போடாமல் இந்த மாதிரி 3-4 பல்பாக அதனுடைய பரப்பளவை அதிகரிக்கிறோம். அப்படிங்கிறப்ப தான் அந்த வெப்பம் வந்துட்டு எல்லா கோழி குஞ்சுகளுக்கும் போகும். செயற்கை முறையில் கொடுக்கறதுக்கான மின்சார பல்பு இல்லை அப்படின்னா நம்ம பானையில் மர கறியை போட்டு அதில் அந்த புகையெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த பானையை கொண்டு வந்து உள்ளார வச்சு மூலயமாகவும் இந்த இடத்த ஃபுல்லாக வந்துட்டு நம்ம செயற்கையான முறையில் வெப்பத்தை வந்துட்டு ஏற்படுத்தலாம்.
இதுக்கு தேவையான வெப்பம் வந்துட்டு அது மூலயமாவும் கிடைக்கும். ஒன்று இந்த மாதிரி பல்பை பயன்படுத்தலாம், இல்லைன்னா பானையில் கறி போட்டு பயன்படுத்தலாம், இல்லைன்னா கேஸ் மூலயமாவும் படுத்தலாம், இல்லைன்னா ஒன்று எலக்ட்ரிக்கல் நம்ம காயில் மூலயமாவும் தேவையான ஹீட்டை வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். அந்தந்த பண்ணையார்கள் எவ்வளோ கோழி குஞ்சுகளை வந்துட்டு நம்ம வளர்க்குறோம், அதுக்கு ஏற்றாவில் வந்துட்டு நம்ம எந்த முறையில் நம்ம வெப்பம் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து தேர்வு பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பல்பு கொடுக்குறது வந்து ரொம்ப ஈஸியாக வந்துட்டு பண்ணையாளர் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு பண்ணிக்கலாம். எவ்வளோ வெப்பம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் வாரத்தில் 90 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெப்பம் கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரத்துலேயும் 2 டிகிரி ஃபாரன்ஹீட்டை படிப்படியாக வந்துட்டு குறைச்சி கொண்டே வரணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 3லேருந்து 4 வாரம் வரைக்கும் குளிர்காலத்தில் வந்துட்டு நம்ம ஹீட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி வெயில் காலத்தில் கோடை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொதல் ஒரு வாரம் அதிகபட்சம் ஒரு 10 நாள் ஹீட்டு கொடுத்தாலே போதும். ஏன்னா வெளிப்புற சுற்றுப்புற சூழ்நிலை அதிகமாக ஹீட்டாக இருக்கிறதுனால அதிகப்படியான வெப்பம் வந்துட்டு நம்ம உள்ளார கொடுக்க வேண்டிய அவசியம் வந்துட்டு இருக்காது. அதனால் கோழி குஞ்சுகளோட பராமரிப்பு மிக முக்கியமாக வந்துட்டு மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் வந்துட்டு தேவைப்படும். அந்த நேரத்தில் பகல்லையும் நமக்கு வந்துட்டு செயற்கை வெப்பம் கொடுக்கணும், இரவிலையும் வந்துட்டு தேவைப்படும். அது மாதிரி ஒவ்வொரு வாரத்திலுக்கும் தேவையான வெப்பத்தை வந்துட்டு சரியான முறையில் கொடுக்குறப்ப கோழி குஞ்சுகளோட இறப்பை வந்துட்டு வெகுவாக குறைக்கலாம். இது எப்படி நம்ம தெர்மோமீட்டர் வச்சு தான் எவ்வளோ வெப்பநிலை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் தெரிவிக்கலாம். அதை விட ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நம்மளுடைய பராமரிப்பு முறையில் வந்துட்டு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு ஃபார்மர்ஸ் வந்துட்டு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா நல்ல ஒரு வெப்பநிலை இருக்கிறப்ப கோழி குஞ்சுகள் வந்துட்டு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா வந்துட்டு பரவலாக இருக்கும். எப்போவுமே வந்துட்டு தண்ணி குடிச்சிட்ருக்கோம், சில கோழி குஞ்சுகள் வந்துட்டு தீவனம் சாப்பிட்டுட்ருக்கோம். அப்படிங்கிறப்ப தேவையான வெப்பம் வந்துட்டு சரியாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு பண்ணையாளர்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை வெப்பமே பத்தலை அப்படின்னா எல்லா கோழி குஞ்சுகளுக்கும் அந்த ஹீட்டுக்கு சோர்ஸு கீழே வந்துட்டு இருக்கும். வெப்பம் பத்தலை, அதனால் நம்மளோட வெப்பநிலையை வந்துட்டு அதிகரிக்கணும். அதுக்கு நம்மளுடைய பல்பை வந்து அளவு ஹைட்டை வந்துட்டு கொஞ்சம் கீழே இறக்கலாம். இன்னும் உள்ளார வந்துட்டு குளிர்காலத்து வராத அளவுக்கு சுற்றிலும் வந்துட்டு படுதாலாம் போட்டு தேவையான வெப்பத்தை வந்துட்டு அங்கே ஏற்படுத்தலாம். இல்லை எதுவுமே வந்துட்டு பல்பு கிட்டே வரல, எல்லாம் வந்துட்டு வெளிப்புற சுற்று வட்டாரத்தில் இருக்குது அப்படின்னா ரொம்ப அதிகமாக வெப்பம் கொடுக்குறோன்னு அர்த்தம். அப்படிங்கிறப்ப அதனுடைய ஹைட்டை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இன்னும் மேலெல்லாம் கொஞ்சம் வெப்பநிலையை குறைக்கிறதுக்கான வழியை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால் நம்மளுடைய முக்கியமான தேவை அதுக்கு தேவையான வெப்பத்தை கொடுத்து கோழி குஞ்சல் எப்பவுமே ஆக்டிவாக பரவலாக தீவனம் திங்குதா தண்ணி குடிக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளுடைய கோழி குஞ்சுகளை பராமரிப்பு இருந்தது அப்படின்னா கட்டாயம் இந்த கோழி குஞ்சுகளுடைய ஆரம்பத்தில் எடை அதிகரிக்கிறப்ப கோழி ஆகிறப்ப தேவையான நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோட நல்ல உடல் எடை கூடுவதற்கு மிகுந்த முக்கியத்துவத்தில் இருக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு கோழி பண்ணையாளர்கள் இந்த நாட்டுக்கோழி கோழி குஞ்சுகள் வந்துட்டு பராமரிப்பை மிக கவனத்துடன் பராமரித்தோம் அப்படின்னா நல்ல முறையில் லாபம் கிட்டலாம் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் வி குமரவேல் அவர்களை 09698657555 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. நெற்பயிரில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை பண்ணை பள்ளியின் மூலம் பயன்பெற்ற தருமபுரி மாவட்ட வேளாண்மையாளர்கள் திரு ஆனந்தன் மற்றும் திருமதி ஏ சுஜாதா அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் உளுந்து, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வாத்து வளர்ப்பில் மேலாண்மை யுத்திகள் குறித்து நாமக்கல் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி உமா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.